சிவா திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் டெலகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் இனிமையான மதிய வணக்கம். நமது சிறப்பு விருந்தினர் PMC மாஸ்டர் தயானந்த குப்தா ஐயா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். 40 குருமார்களின் ஆத்ம ஞானங்கள் பகுதி 9 அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் உலக நன்மைக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நன்றி சார். நீங்க பேசலாம் சார். வணக்கம் வேதாமா, உங்களுடைய வரவேற்புக்கு மிக்க நன்றி. இந்த ஞானத்தையும் தியானத்தையும் போதித்து வரும் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும், பச்ச பூதங்களுக்கும், பூர்ணாத்மாக்கும், சர்வாத்மாக்கும், ஹம்சாத்மாக்கும், என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நாம் நேற்று வரையும் பார்த்தது விக்ரமாதித்த மகாராஜா பார்த்தோம். இன்னைக்கு வேதாளத்தை பார்க்கிறோம். வேதாளம் அவராக ஆஸ்ட்ரலாக ஆட்டோ ரைட்டிங் மூலியமாக சி அருணா என்பவர் ஆந்திராவில் இருக்கிறார்கள். அவருக்கு கொடுத்த தகவலை தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இவங்க என்ன சொல்றாருன்னா, அன்றாட வாழ்க்கைக்கு நீங்க புத்தகம் படிப்பது அடிப்படை புரிதலாகுது. எல்லோரும் இந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் படிக்கிறத பார்த்துட்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன்ங்கிறாரு. யார்? வேதாளம் அப்படிங்கிற அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாம் நிறைய புத்தகம்லாம் பாக்குறீங்க, படிக்கிறீங்க, செய்யறீங்க, இந்த பதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கு உங்கள் பத்ரிஜி பார்த்து மிகவும் நான் பெருமைப்படுகிறேன். இந்த கொரோனா நேரத்தில் உலகமே அடங்கியிருக்கும் போது உங்கள் பத்ரிஜி எல்லோரையும் தியானம் செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறாருங்கிறார். ஆமா, அந்த நேரத்துல நம்ம எங்கேயுமே போகல. அந்த போகாத நேரத்துல நம்ம வீட்டுல எல்லாம் அடைஞ்சு கிடக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் படிக்கிறது, ஜூம் மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்றது, தியானத்தை சொல்லி கொடுக்கறது, அதே மாதிரி இது கெட் டுகெதர் போல நம்ம ஜனங்க போறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, அப்புறம் சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கித்யம் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதனால என்னாச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆன்மீகத்துல அதிகமான ஒரு நாட்டம் ஏற்பட்டு நிறைய மெம்பர்ஸ் சேர்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு வடிகாலா இருந்தது நமக்கு இந்த கொரோனா பீரியடு. இந்த கொரோனா பீரியட்ல வந்தவங்க நிறைய பேரு இப்ப என்னாச்சுன்னா அவங்களுடைய பெரிய பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கு அவங்க வாழ்க்கையில. நம்ம எத்தனை பேருக்கு அங்க போய் சொல்லியிருந்தாலும் கூட இத்தனை பேர் வந்திருப்பாங்களாங்கிறது டவுட்டுங்கிற மாதிரி நம்ம பத்ரிஜி எல்லாருக்குமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படி அந்த மாதிரி சொன்ன அதுதான் அவர் அதை பார்த்துதான் வேதாளம் கூட ரொம்ப எனக்கு பெருமையா இருக்கு. இந்த ஜூம் செக்ஷன் எல்லாம் நீங்க கண்டக்ட் பண்றது பார்த்து இந்த மாதிரி நிறைய பேர் இத்தனை வருடத்துல வராதவங்க இந்த கொரோனா எல்லாரையும் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல வர்றதுக்கு செய்யறதுக்கும், ஆன்மீகத்துல வளர்ச்சி அடைவதற்கும், இந்த மாதிரி சஜ்ஜன சாங்கித்யம் பண்றதுக்கும், சுவாத்தியாயம் செய்யறதுக்கும் ரொம்ப ஏதுவாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உடலை விட்டு வெளியே வந்த என்னை போல் ஆத்மாக்களை தியானம் மூலமாக அவர்கள் கையாண்டு வேறு உலகங்களுக்கு அனுப்பி வைக்கும் வேலையை எனக்கு கொடுத்துள்ளார்கள் அப்படிங்கிறாரு. இவர் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே என் நண்பர் கூட கேட்டுட்டு இருந்தாரு. அவங்க நீங்களா வேதாமேடம் கூட கேட்டாங்க. அவங்க என்னங்க சார், நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்தா வேதாளம் சொன்னா பார்த்தா நம்ம பயப்படுவோம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப அவங்களே எப்படி சார் சொல்லுவாங்கன்னாமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், வேதாளங்கிறது அவங்க உருவம் இல்லாதவங்க தான், ஆஸ்ட்ரலா இருக்கவங்க தான். ஆஸ்ட்ரலா இருந்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது லைஃப் ஒருத்தருக்கு ஒரு 60-70 வயசுன்னு வச்சுக்கோங்க. அவங்க திடீர்னுட்டு ஏதோ ஆத்மஹத்தி செஞ்சுக்கிட்டாங்க, இல்லையா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே இன்னும் அந்த வாழ்க்கை இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாமே தடமாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இவரு வேதாளம் தியானத்தை சொல்லி கொடுத்து தியானத்தின் மூலியமாக அவங்களுக்கு அவங்கள அந்த தியானத்தின் மூலியமாக அவங்க மேலுலகத்துக்கு செல்வதற்காக வேண்டிய அவர் எல்லா பயிற்சிகளையும் அவர் கொடுக்குறேன், அந்த வேலையை எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதாளம் சொல்றாங்க. எப்போதும் இறந்த பின் நினைவுகள் இருக்கும், குடும்பத்தின் மேல் பெண்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும், குழந்தைகள் மேல் இறைவன் மேலும் சமையல் மேலும் அவர்களுக்கு ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கும். இது போன்ற நிறைய பெண்களை பார்த்திருக்கின்றேன். ஆனால் இது தவறு அப்படிங்கிறாங்க. என்னன்னா, நம்ம நிறைய பெண்கள் என்னன்னா அவங்களுக்கு வேலையே இதுதான். என்ன வேலை? குடும்பத்தை பார்த்துக்கணும், புள்ள வைக்கணும், அதே மாதிரி வேலைக்கு போகணும், இந்த வீட்டு வேலை செய்யணும், பாத்திரம் தேய்க்கணும், சமைக்கணும். இதே நிறைய பெண்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது நம்ம அன்றாட வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. ஆனா இது தவறு. அவங்க பாட்டி ஆனாலும் அவங்க குழந்தைகள் மேல இருக்கும் அட்டாச்மெண்ட், அவங்களுக்கு மேல பேரன் பேட்டி மேல வைத்திருக்கிறாங்க. ஆண்களுக்கு அட்டாச்மெண்ட் மெட்டீரியல் பெனிஃபிட் மேல அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்படி இருக்க ஆன்மீகம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிங்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே என்னன்னா, ஒருத்தர் ஆன்மீகத்துல அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இல்லாம
அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பெண்கள் வந்து சமையல் மேலேயும் குடும்பத்து மேலேயும் குழந்தைகள் மேலேயும் அட்டாச்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. அவங்க பாட்டியானா கூட இன்னும் வந்து அந்த அட்டாச்மெண்ட் மேலதான் அவங்க இருக்கே தவிர்த்து, ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஆண்கள் வந்து பொருட்கள் மேல நிலம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, இன்னும் மேல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா, வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா, அதுல இருந்து நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாத்துக்க வேண்டியது எப்படி சம்பாதிக்கலாமா, அந்த மெட்டீரியல் பெனிஃபிட் மேல அட்டாச்மெண்ட் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஆன்மீகத்தை அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு நேரம் இருக்கிறது இல்ல. ஒண்ணு அவங்களுக்கு வீட்டு வேலை சரியா போகுது, இவருக்கு வந்து பணம் சம்பாதிச்சு கொடுக்கறதுல இருக்குதே தவிர்த்து ஆன்மீகத்து மேல இவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்த நேரம். அப்போ என்ன செய்யறாங்க, மேலும் இவங்க எல்லாமே வந்து இறக்கும் போது அதன் மேல் பாதிப்பு இருக்கும். இப்ப இவங்க எல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டோம், வந்து நிறைய இந்த சொத்து எங்க பார்த்தாலும் பலான அவரு காலனி, இந்த காலனி, இது அப்பார்ட்மெண்ட், இவர் இது அப்படின்ட்டு ஒரு இதே ஊரே அவருது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சேர்த்து வச்சிருப்பாரு, எதை பார்த்தாலும் அவரு தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சுட்டு இவர் இறக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவருடைய பாதிப்பெல்லாம் அந்த சொத்து மேலதான் இருக்குமே தவிர்த்து அவர் நிம்மதியா வந்து தன்னுடைய உடலை நீட்டி விட்டு மேலுலகம் முன்னர் உலகம் செல்லும் போது அங்கே அவருக்கு அந்த நிம்மதியாக இருக்க அவருக்கு இருப்பதில்லை. சோ அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, மறுபிறப்பு அவங்களுக்கு திருப்பியும் பிறக்க வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, அட்டாச்மெண்ட் வித் தி பேரண்ட், சில்ட்ரன்ஸ், அந்த குடும்பத்து மேல அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால தே ஆர் ஆல்சோ நாட் கெட்டிங் அந்த மோட்சம் சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடையறது இல்லை. அப்ப அந்த மோட்சம் அடையணும் என்னதுன்னா, நம்ம பற்றுகள் இருக்கக்கூடாது, அதாவது பொருட்கள் மேலும் பற்று இருக்கக்கூடாது, அதே மாதிரி இல்லறத்தின் மேலும் பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. அப்போ இவர்கள் இறக்கும் போதும் அதன் மேல் பாதிப்பு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த ஆன்மா வந்து மேலுலகத்துக்கு செல்றதுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லைங்கிறார். இதைத்தான் மகாபாரத கதையில நம்ம பார்க்கலாம். 3 வயதில் என் பெற்றோர்கள் தியானத்தை கொடுத்தார்கள். தியானத்தை யாரு இந்த இவங்களுக்கு வேதாளத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. என்மே வந்து தியானத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இறந்த பின் அவர்களுக்கு நான் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றேன். பெற்றோர்கள் எனக்கு ஆன்மீகத்தை வந்து ஆன்மீக படிகளை கணக்க உதவியாக இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க சின்ன வயசுலயே 3 வயசுலயே அவங்க வந்து தியானத்தை கத்துக்கிட்டாங்க. அப்படி கத்துக்கிட்ட பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பல பேருக்கு வந்து இந்த இவங்க இறந்த பிறகு அவங்கள வந்து ஆன்மீக வழியில் முன்னேறுவதற்காகவும் ஆன்மா வந்து முக்தி அடைவதற்காகவும் இவர் வழிவகை செய்து கொண்டிருந்தாருங்கிறார். தேர்ட் ஐ ஓப்பனிங், ஆஸ்ட்ரல் டிராவல் போன்றவைகளை வந்து ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும். உலக வாழ்க்கையை நிறைய நேரம் நம்ம ஆனா மேலுலகத்தில் குறைந்த நேரம் இருக்கும். 1 மணி நேரம்னா இங்க 1 நாள் போல இருக்கும். அங்க மேலுலகத்துக்கும் இங்கேக்கும் நிறைய நேரம் வித்தியாசம் இருக்குது. மேலுலகத்துல 1 மணி நேரம் தான், இங்க கீழ உலகத்துல 1 நாள் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிடும். நம்ம எப்படி இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர்ல எல்லாம் வந்து எல்லாம் ரிசர்வ் ஆயிடுது, பேக் டேட்டா என்ட்ரிஸ் சொல்லுவோம், டேட்டா என்ட்ரிஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி டேட்டா என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பஞ்சபூதங்கள் வழியாக 21 தேவதைகள் வழியாக அது எல்லாமே ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் மேலுலகத்தில் இருக்கும். அதுல வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுது. அதனால எந்த விஷயமே தப்பிச்சு போக முடியாது. நாம ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம நம்ம ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தாலும் அந்த தவறுகள் வந்து கண்டிப்பாக அந்த 21 தேவதைகளுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி இங்க வந்து நம்ம வேத சாஸ்திரமே கூறுது. அப்படி இருக்கும்போது அந்த எங்கடா போகுதுன்னா எல்லாமே வந்து ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து ரெக்கார்ட் ஆயிடும். அந்த இடத்துல ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அங்க படிச்சு காமிப்பாங்க. நீ வந்து இந்த உலகத்துல உண்டான உலகத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க பூர்ணாத்மாவா இருக்கிறீங்களா, அல்லது நீங்க பூமிக்கு போய் வேற ஏதாவது நீங்க பிறந்து எக்ஸ்பீரியன்ஸை கத்துக்கிட்டு வர போறீங்களா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலோ, இல்ல நான் வந்து பூர்ணாத்மா ஆகக்கூடிய எல்லா வகையான எனக்கு தகுதிகள் இருக்குது அப்படின்னாலோ அவங்க வந்து பூர்ணாத்மா ஆயிட்டு நீங்க வர்றவங்களுக்கெல்லாம் இது கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் இல்லப்பா எனக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா திருப்பி மனிதராக பிறப்பார்கள். அவங்க பிறக்கிறதும் இறக்கிறதும் மற்றும் சோல் பிளானும் அங்கே பெற்றுக்கொண்டு தான் கீழே இறங்கி வருகிறார்கள். உனக்கு எந்த மாதிரி அப்பா வேண்டும், எந்த மாதிரி தாய் வேண்டும், எந்த மாதிரி தகப்பன் வேண்டும், எந்த மாதிரி சுச்சுவேஷன் வேண்டும், எப்படி மகன் இருக்க வேண்டும், எப்படி மகள் இருக்க வேண்டும் அப்படின்றது எல்லாமே எழுதி வாங்கி அங்கேயே நம்ம எழுதிட்டு வரோம். தான் சோல் பிளான் சொல்றேன்.
எல்லாம் என் தலையெழுத்தும் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்றதுதான் சோல் பிளான். அந்த சோல் பிளான்ல வந்து இங்க கீழே வந்து வரும்போது வாங்கிட்டு வர்றதுனால நான் வந்து எனக்கு இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கேன், எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொல்றதெல்லாம் தவறு. எல்லாமேப்பா நீ நினைச்சது, நீ கேட்டு வாங்கிட்டு வந்ததுதான். அதை தவிர்த்து உங்களுக்கு எதுவும் தவறாக எதுவுமே கிடையாது. ஆண்டவன் வந்து உங்களுக்கு ஒண்ணு இந்த மாதிரி உங்களை தாங்க முடியாத கட்டத்தெல்லாம் அவர் கொடுக்கறது இல்லை. நீங்க இந்த மாதிரி வேணும்னு கேட்டுட்டு வந்து, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேட்டுட்டு வந்ததுதான். அதுதான் சோல் பிளான் இருக்குது. அது பிரகாரம் தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறார். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் வந்து கேட்கிறாரு, இந்த பூமியில் ஏன் பிறக்கிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து சொல்றாங்க, இங்க இருக்கும் படிப்புகளை, பாடங்களையும் அனுபவத்தையும் கற்றுக்கொள்ளத்தான் பதில் சொல்றாரு. இப்ப நம்ம ஏன் இங்க பிறக்கிறோம், நான் இப்போ சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா, அது போல அவங்க நம்ம எதற்காக இங்க பிறக்கிறோம்னா நம்ம அனுபவங்களை கற்றுக்கொள்ளத்தான் பிறக்கின்றோம். எல்லா அனுபவம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப கூட நம்ம ஏன் இந்தியாவில பிறக்கிறோம், ஏன் இதுக்கு ஏன் ஆப்பிரிக்காலயோ வந்து குவைத்திலயோ இல்ல அமெரிக்காலயோ லண்டன்லயோ பிறக்கலன்னா அதெல்லாம் முடிஞ்சிருக்கும். அந்த பிறப்பெல்லாம் முடிஞ்சு அந்த ஊரு உலகம் எல்லாம் நம்ம எல்லா இடத்துலயும் பிறந்து வளர்ந்து எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு இங்க நம்ம இந்தியாவில பாரத தேசத்துல புண்ணிய பூமியான தமிழ்நாட்டுல நம்ம பிறந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் இதுதான். எல்லா பக்கமும் நம்ம இது வந்து முதல் ஜென்மம் கிடையாது. நமக்கு இதுக்கு முன்னால 350 ஜென்மங்கள் நாம் எடுத்திருப்போம், 400 ஜென்மங்கள் எடுத்திருப்போம். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக்கொண்டு தேர்ந்து 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 அப்படி வர்றதுதான் இந்த ஜென்மம். இந்த ஜென்மத்துல நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாஸ்ட நினைச்சு வருத்தப்படக்கூடாது, ஃபியூச்சரை நினைச்சு பயப்படக்கூடாது, பிரசன்ட நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்றாங்க. அந்த அனுபவத்தை பெற வேண்டுங்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூமியில நம்ம பிறக்கின்றோம். இந்த பூமியில் கிடைக்கும் அனுபவத்தை வைத்துக் கொண்டு தான் நம்ம திருப்பியும் நம்ம வந்து செல்வர் கார்டை எடுத்துட்டாங்கன்னா அவங்க நேரா நம்ம வந்து உன்னத உலகத்துக்கு போவோம். அந்த உன்னத உலகத்துல போகணும் போது எல்லா அனுபவத்தையும் கத்துக்கிட்டீங்களா அப்படின்னும் போது கத்துக்கிட்டோம்னா இங்க உட்கார வச்சு பூர்ணாத்மா மாதிரி உட்கார வச்சு உங்களுக்கு நீங்க எல்லாத்துக்கும் கத்துக் கொடுங்கன்னுவாங்க. அப்படிதான் சொல்ல. அதுக்காகத்தான் இந்த பூமியில நம்ம பிறக்கின்றோம். இங்க கொடுக்கிற படிப்பினை வேற எந்த ஜென்மத்திலையும் வேற எந்த இடத்துலையும் நம்ம பெற முடியாது. ஆகையால இந்த படிப்புகளையும் பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக்கொள்ளத்தான் இந்த பூமியில் நம்ம பிறக்கின்றோம். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, வாழ்க்கை வடிவமைப்பை என்றால் என்ன, லைஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்க. பெற்றோர்கள் பல அம்சங்கள் உள்ளது, அந்த உள்ளது, அதைத்தான் நம்ம வந்து செட் பேக் அப்படின்னு அதை நம்ம செலக்ட் பண்ணும்போது நாம் தான் இந்த வாழ்க்கை துணைவியை கூட எதிரும் புதிருமாக இருப்பதையும் அங்குள்ள பாடங்களை கற்றுக்கொள்ளத்தான். ஆனால் டைவர்ஸ் செய்கிறார்கள். இது போல் பாடம் படிக்கத்தான் நீங்கள் வந்ததை தவிர்ப்பதால் மறுபடியும் பிறந்து அந்த பாடத்தை கற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்றார். சில வந்து நீங்க செலக்ட் செஞ்சு வந்ததுதான், இந்த மாதிரி மனைவி வேணும், இந்த மாதிரி தகப்பன் தாய் வேணும்னு நம்ம பறக்கின்றோம். அது எல்லாமே வளர்ந்து நம்ம பெரிய ஆள் ஆன பிறகு நமக்கு ஒரு கல்யாண காட்சி பண்ணி வைக்கிறாங்க. அது வந்து நம்ம என்ன செய்யறோம், எல்லாம் அக்னி சாட்சியாக தெய்வங்கள் சாட்சியாக எல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அங்க சண்டை சச்சரவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எதிரும் புதிருமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடங்களை வந்து விட்டுட்டு கடைசியில ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா திருப்பியும் நீங்க பிறந்து அந்த அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்காக திருப்பி நீங்க பிறந்து அந்த அனுபவத்தை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறார். ஒரு சின்ன ஒரு உதாரணம் வந்து, ஒரு நண்பர்கள் 2 பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் வந்து ஃபெயில் ஆயிடுறான். எத்தனையோ வாட்டி அட்டம் எழுதியும் அவனுடைய அந்த அரியர்ஸை கிளியர் பண்ண முடியல. அதனால என்ன செய்யறான், அந்த காலேஜ் மாடி மேல போறான், 7வது மாடிக்கு போறான். மேல போய் நான் குதிச்சு செத்து போறேன் அப்படின்ட்டு போவான். அதுக்கு அவங்க வந்து எல்லாருமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவனோட நெருங்கிய நண்பன் அப்புறம் போய் மேல போய் சொல்லுவான், ஏன்டா செத்து போறேன்னாட்டே, என்னால அரியர்ஸை கிளியர் பண்ண முடியல, செத்து போயிட்டா பரவாயில்ல இல்லையா அப்படின்னு. ஏன்டா நீ செத்து போயிட்டீங்கன்னா திருப்பி சின்ன பையனா போறது, எல்கேஜில இருந்து எல்லாமே படிச்சு அப்புறம் திருப்பி இந்த எழுதித்தாண்டா ஆகணும். அப்ப அது கஷ்டமா, இல்ல இது அரியர்ஸை மட்டும் படிக்கிறது கஷ்டமானா, ஆமா இல்ல நான் திருப்பி எல்கேஜில இருந்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இறங்கி வந்துருவான். அது போல நம்ம என்னன்னா, நம்ம வந்து எதை நம்ம செய்யணுமோ அது வந்து முடிக்காம அந்த அனுபவம் முடிக்காம அந்த பிறவி முடியறது இல்லை. அந்த பிறவி முடியாம இருக்கிறதுக்காக திருப்பியும் நம்ம பிறந்து 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 இறந்து 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 நம்ம அந்த அனுபவங்களை பெற்றுத்தான் ஆக வேணும். ஆகையால அந்த பாடத்திட்டங்களை, அந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்க பிறக்கின்றோம். அதுக்காக டைவர்ஸ் செய்யறாங்க, சில பேர் விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த சந்தோஷங்களை அனுபவிக்காம எந்நேரம் சண்டை சச்சரவா இருக்கும்போது அந்த சண்டை சச்சரவை எல்லாம் தீர்த்துக்கிட்டு இன்முகத்தோட
சந்தோஷத்தோட இருக்கணும். அந்த பாடத்தை கத்துக்கிறதுக்காக தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த பாடத்தை கத்துக்கணுங்கிறாரு. அப்புறம் அப்போ இன்னிசை மட்டும் இல்லை என்றால் நான் எப்போது இறந்திருப்பேன் என்று வைரமுத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா அவர் வைரமுத்து கூட என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த இசை மேல அவருக்கு அவ்வளவு காதல் இருந்திருக்கு. அந்த காதல்னால அவர் இன்னிசையை நான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு கேட்டு வந்தது அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொன்னா, டீனேஜ் வயதினர்கள் அதாவது காதல் செய்வது பார்த்தால் தவறாகத்தான் தெரிகிறது. அன்பு எங்கே குறைகிறதோ அவர்கள் அந்த அன்பை தேடி போகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம குழந்தைங்க மேல நிறைய நம்ம அன்பை செலுத்தணும். அந்த குழந்தைங்க மேல அன்பு இல்லாம போச்சுனாதான் அந்த அன்பை தேடி வெளியே பக்கம் அவங்க போறாங்க. இதெல்லாம் அறிவர் அவர் சொல்றாரு, வேதாளம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்கள் அந்த அன்பை தேடி வெளியே போகிறார்கள். பௌதீக வாழ்க்கைக்கு அனுபவத்தில் பலவித யோசனை செய்து செலக்ட் செய்ய வேண்டும்ங்கிறார். இதைத்தான் தியானம் செய்தால் தான் கிடைக்கும். நம்ம சும்மா இதெல்லாம் கிடைக்குமானா கிடைக்கிறது இல்ல. அப்படி நம்ம கிடைக்கணும் அப்படின்னா அந்த எனர்ஜி வேணும்னா நம்ம தியானம் செஞ்சாதான் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்னன்னா பிரபஞ்ச சக்தின்னு நம்ம மேல் பாய்க்கணும். நம்ம உடலில் இருக்கும் அசுத்தங்களை எல்லாம் போக்குது. அப்போ நம்ம என்ன அந்த அசுத்தங்களை எல்லாம் போக்கின பிறகு நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடலில் பாயும் போது நமக்கு உண்மையிலேயே அந்த எனர்ஜி கிடைக்குதுங்கிறாரு. அப்ப பொங்கி வரும் அன்பை அங்கே நம்ம அள்ளி கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. துணிகளை பழையது போடுவது, முகம் கழுவாமல் தியானம் செய்ய மாறுவது, இது எல்லாம் நம்ம போக்கின பின் அங்கே அமரும் போது சிறப்பாக இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். எப்படியெல்லாம் நம்ம தியானம் செஞ்ச நல்லதுங்கிறதுக்காக அவர் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறாரு. அந்த காஸ்மிக் எனர்ஜி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பழைய துணி எல்லாம் போடாம ஃப்ரெஷ்ஷா அப்படி நம்மளே இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது நம்ம ஏன்னா ஏதாவது நம்ம ஜென்ரலாவே இந்தியர்களை பொறுத்த வரையுமே ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சின்னதா கிழிஞ்சு இருந்தா அதை தைச்சிட்டு அது என்ன செய்வாங்கன்னா நைட்டை போட்டுக்குவாங்க. அப்பயும் அது கிழிஞ்சு இதாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சமயக்கட்டுக்கு போட்டுக்குவாங்க. சமயக்கட்டிலும் போட்டு அது கிழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. கால் மெதியா போட்டு அதை காலில் போட்டு தேய்ச்சி கடைசியில அது கிழிஞ்சு அது நாரா போன பிறகு வெளியே போடுவாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அந்த காசை எப்படி செலவு செய்யாம பாதுகாக்கணுங்கிறதுக்கும் நம்ம இந்தியன்ஸுக்கு, அதாவது நம்ம பாரத தேசத்துக்கும் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாகவே ஜென்ரலா இருக்கு. அந்த மாதிரி நம்ம தியானம் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா துணிகளை பழைய போடாதீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி முகமெல்லாம் கழுவாமையோ இல்லாமையோ உட்கார்ந்துட்டு இருந்தா ட்ரௌசிங் அடிக்கும், தூக்கம் அடிக்கும். அப்போ நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணியோ அந்த தியானத்தை நம்ம அந்த சுழிமுனைக்கு எடுத்துட்டு போக முடியாது. அந்த தியான சக்தியை ஆஞ்ஞா சக்கரத்துக்கு எடுத்து போக முடியாது. அந்த ஆஞ்ஞா சக்கரத்துக்கு எடுத்துட்டு போனாதான் நமக்கு தியானம் நிர்மல ஸ்திதிக்கு வரும். ஆகையால் நிர்மல ஸ்திதிக்கு வரணும்னா நம்ம இந்த கொஞ்சம் 1-2 சில கண்டிஷன்களோட நம்ம உட்காரும் போது நல்லா இருக்கும் அப்படிங்கிற. ஆனா பத்ரிஜி என்ன செய்யறாருன்னா எந்த கண்டிஷனும் இல்லை, நார்மலா உட்காந்து நார்மலா செய்யுங்க. அது உங்களுக்கு இயல்பு எப்படி இருக்கோ அப்படி செய்யுங்க. ரூமை இருட்டாக்கி கொள்ளுங்கள், ஜப்லாங்கால் போட்டுக் கொள்ளுங்கள், கைகளை கோத்துக் கொள்ளுங்கள், உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உள்மூச்சு வெளிமூச்சை இயற்கையாக வரும் மூச்சை, இனிமையாக வரும் மூச்சை நீங்கள் கவனித்தால் போதும் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி அவர் செய்யும் போது நம்ம என்னன்னா நம்ம கொஞ்சம் நம்ம அந்த இதா பண்ணிக்கணும். அதாவது குளிக்கலாம் வேண்டாம், நீங்க மூஞ்ச கழுவுனா போதுங்கிறாரு அவரு. சரி, அப்புறம் என்னன்னா மன தூய்மை மிகவும் முக்கியம்ங்கிறாரு. அப்ப தேவையற்ற எண்ணங்களை எல்லாம், எதிர்மறை எண்ணங்களை எல்லாமே இந்த தியான சக்தி வரும்போது நம்ம பிரபஞ்ச சக்தியை வர்ற தடுக்கும். அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வராம நம்ம பார்த்துக்கணும் போது அப்ப எப்படி பாதுகாக்கிறது, எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு எண்ணங்கள் இருக்கணும், கண்டிஷன் இருக்கணும். அடக்கூடாது, அடம்பிடிக்க தெரியணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல நம்ம அடம் பிடிக்கணும். நான் 1 மணி நேரம் தியானம் செய்யணும்னா அந்த கண்ணை திறக்காம கையை பிரிக்காம நம்ம உட்கார்ந்த இடத்துலயே இருந்து அந்த தியானத்தை நம்ம செய்யும் போது அந்த எதிர்மறை எண்ணங்களை நம்மளை விட்டு போகும். எண்ணங்கள் வந்தாலும் அதன் பின்னே செல்லாமல் அதை நம்ம தடுத்து விட்டு நம்ம தியானம் செய்யணும் போது அந்த தியானங்கள் நமக்கு கைகூடும், அந்த எண்ணங்கள் கைகூடும், மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் தான் நமக்கு பிரபஞ்ச சக்தியை கொடுக்கும். அந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம உள்ள பிரம்ம இயந்திரத்தில் பாய்ந்து 72,000 நாடி நரம்புக்குள்
சென்று நம்ம உடலில் இருக்கும் வியாதிகளை எல்லாம் அகற்றுகிறது. இதற்கு டாக்டர் சொக்கலிங்கம் உதாரணமாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர் என்னன்னா, அவர் வந்து பெரிய ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். எம்ஜிஆருக்கெல்லாம் அவர் தான் வந்து ஆபரேஷன் செஞ்சாரு. அவர் ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நீங்க தியானம் செய்ய செய்ய உங்களுடைய இருதயத்தினுடைய நரம்பு குழாய்கள் எல்லாம் விரிவடைந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் ஈஸியாக போகிறது என்று அவரே தன்னுடைய பேட்டி ஒத்துக்கொண்டிருக்கின்றார். அவர் சயின்ஸ் ஒத்துக்குது. நம்ம வந்து நிறைய நாம வந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வாழ்க்கைக்கு நல்லதாகும். அதை நம்ம பெருமைப்படணும். எப்படின்னா, இந்த தியானத்தையும் ஞானத்தையும் போதித்து வரும் பிதாமகா பத்ரிஜி அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவங்க தெரியாமல்லாம் அவன் சொல்லல. அவர் நிறைய புத்தகங்களையும் வேதங்களையும் பெரிய பல ஞானங்களையும் பெற்று நமக்கு கிறிஸ்டல் கிளியராக, நமக்கு இவ்வளவு தெல்ல தெளிவாக உள்ளங்கனி நெல்லிக்கனி போல நமக்கு அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். தியானம் செய்யுங்கள், சகலலோக நிவாரணி, சகலபோக காரணி, சர்வஞான பிரசாயினின்னு சொல்கிறார். தியானம் செய்தால் நீங்க வந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிறாரு. நீங்க நோயே இல்லை, நோ டாக்டர் நோ மெடிசன் அப்படிங்கிறாரு. அதுக்கு எல்லாமே நமக்கு அந்த சப்போர்ட்டிவா தான் எல்லாமே சொல்லிட்டு வர்றாங்க. அப்படின்னா அப்ப நம்ம ஏதாவது வருது அப்படின்னா என்ன செய்யறது? அதுக்குதான் சொல்றாரு அவர். என்ன, நோ கம்ப்ளைண்ட், நோ கம்பேரிசன், நோ ஜட்ஜ்மெண்ட்ங்கிறாரு. நோ கம்பேரிசன். ஏன் நீ அவங்கள பத்தி அவங்க அப்படி இப்படின்னு ஏன் நீ கம்பேர் பண்ற? உனக்கு உண்டானது நீ வாங்கிட்டு வந்த வர பிறகு நீ நடந்துட்டு இருக்க. நோ கம்ப்ளைண்ட். அவரை பத்தி நீ கம்ப்ளைண்ட் சொல்லாத. அவர் சார் அப்படி சார், அவன் அப்படிதான் சார், இதெல்லாம் நடக்கும் அப்படிதான் சொல்றது, அது மேல ஜட்ஜ்மெண்ட் பண்றது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவருடைய பாவத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்றாரு. புத்தா ஒரு முறை என்ன செய்யறாருன்னா, இந்த மாதிரி பிக்ஷாந்தேகி அவங்க வந்து இந்த இது எடுக்க போவாங்க. பிக்ஷாந்திகின் போது ஒருத்தர் வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாரு. உனக்கு வயசு இருக்குது, உடம்பு இருக்குது, நல்லா இது இருக்குது, நீ ஏன் உழைச்சி சம்பாதிக்க கூடாது, அப்படியா இப்படியா நல்லா திட்டி இருப்பாரு. அப்போ ஆனந்தன் வந்து பக்கத்துல இருப்பாரு. அந்த மாதிரி சிஷியர்கள், வர முக்கியமான சிஷியர்களா அவர் கூட்ட போவாங்க. அப்போ அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, என்ன புத்தா சித்தார்த்தா, இந்த மாதிரி அவங்க திட்டும் போது நீ எதுக்காக நீ வந்து அந்த இதா வந்து இது பண்ணிக்கிற அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு சமாச்சாரம் நமக்கு கொடுக்குறாங்க, அதை நம்ம எடுத்துக்கிட்டாதான் அது நமக்கு. அப்படியே விட்டுட்டு வந்த யாருக்கு? நீயே சொல்லு அப்படின்னா அவங்களுக்கு தான். அதே மாதிரிதான் அவங்க சொன்னதை நான் ஏத்துக்கிட்டா எனக்குப்பா, நான் ஏத்துக்கல அது அவங்களுக்கு தானே அப்படின்னு சொல்றாரு. அது போல நம்ம வந்து அவங்க எது சொன்னாலும் பரவாயில்ல, நாம வந்து அதை ஏத்துக்கிட்டாதான் நமக்கு, ஏத்துக்கலான்னா அவங்களுக்கு தான். அதனால அவங்க எவ்வளவுதான் நம்ம இது சொன்னாலும் நம்ம வந்து நம்ம தியானம் பண்ணும்போது அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதன் பின்னாலே செல்லாமல் நாம தியானம் செய்யணுங்கிற ஒரு அடத்தோடும் அந்த ஒரு நம்ம வந்து பிடிவாதத்தோடும் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும். எப்படின்னா, நம்ம திருப்பதிக்கு போனோம்னா அங்க உள்ளூர போகும்போது நிறைய பேருக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும்னு சொல்லி. ஆனா அவங்க வந்து கற்பகிரகத்துக்குள்ள கால் வச்ச உடனே எல்லாரும் கோவிந்தா 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 சொல்லிட்டே இருப்பாங்க. தவிர்த்து அவங்களுக்கு என்ன பிரார்த்தனை பண்ணான்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா நம்ம வெளியே வந்த பிறகுதான் தெரியும், நம்ம என்னடா இப்படி இது நினைச்சு சொல்லிட்டு இருந்தோமே, 3 மாடி கட்டணம் நம்ம வாங்கணும்னு நினைச்சோமே, இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோமே, ஒரு ₹1 கோடி லாட்டரி டிக்கெட் விடுன்னு கேட்டுட்டு அவருக்கு 50% கொடுக்குறோம்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கிட்டோமே, எதுவுமே வரலன்னா. ஏன்னா அங்க கோடான கோடி தேவர்கள் எல்லாம் தவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாங்களே வருஷக்கணக்கா யுகம் யுகமா தவம் செய்யறோம், அவருடைய இதுக்கு எங்களுக்கு கிடைக்கல, நீ இப்ப உள்ளோர வந்து வெளியே போகும்போதே உங்களுக்கு கிடைச்சிருமாடா, அதனால தாண்டா மறக்கடிக்கிறோம்னு சொல்லி ஒரு இது இருக்குது, ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஆகையால நம்ம எல்லாமே என்னன்னா, நாமளே கடவுள், நீங்களே கடவுள், நீங்க உங்க உள்ளத்திலேயே நீங்க கடவுளை வரவழைச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக எல்லாரும் தியானம் செஞ்ச ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் போவாங்க. அந்த ரிஷிகள் முனிவர்கள் அங்க போகும்போது அவர் கிருஷ்ணர் எந்திரிச்சு இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போவாரு. அப்போ ஒரு ரிஷி கேட்கிறாரு, என்ன கிருஷ்ணா, நான் வந்து உங்களை வந்து கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம், நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்பாரு. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, நான் வந்து நீங்க வந்து என்ன கும்பிடுறீங்க, நான் வந்து 3 பேர் முக்கியமா கும்பிடுறேன். ஒருத்தர் வந்து வேதம் சொல்லி கொடுக்கிற வேத பண்டிதர், அவரை நான் கும்பிடுவேன். 2வது வந்து ஒரு 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய தம்பதிகளை நான் கும்பிடுவேன். அடுத்தது வந்து இன்னொருத்தர வந்து நான் 80 வயசுக்கு மேல இருக்கிற தம்பதிகளை கும்பிடுறேன். இதே மாதிரி நான் வந்து வேத பண்டிதர்களை கும்பிடுறேன். அப்புறம் வந்து ஏகாதசி விரதம் இருக்கவங்க நான் கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளூர போய் அவங்களை எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு அப்புறம் வருவாராம். அப்போ இறைவனுக்கே இந்த மாதிரி ஒரு சபை இது இருக்கும் போது நாம வந்து எந்த மூளைக்கு, ஆகையால நாம வந்து தியானம் செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தியானத்தின் மேல நம்ம பற்று வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
அப்போ வந்து என்னன்னா இந்த இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வந்து நெத்தி போட்டுல அந்த இது வந்து உட்காரணும், சகஸ்கார நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு உறுதியோட இருக்கணும். அந்த அந்த வந்து சங்கல்பம் எடுத்துக்கிட்டு செய்யும் போது நமக்கு அந்த சங்கல்பத்தின் மூலியமாக இந்த சகஸ்கார நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம பாய பாய நம்மளுக்கு வந்து உடம்புல இருக்கிற பேட் எனர்ஜி எல்லாம் போய் பியூரிட்டி ஆகும். அப்ப பியூரிட்டி ஆகும்போது உங்கள் வாழ்க்கையில நோக்கம் என்ன, உங்கள் அழகு என்ன, எல்லாமே சுற்றுப்புறத்தும் இருக்கவங்களே நன்றாக உணர்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் தனி மதிப்பு ஆகும். அதாவது ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. உள்ளம் வந்து சுத்தமாச்சுன்னா முகம் எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு பிரகாசமா இருக்கும், எவ்வளவு வந்து ஒளிமயமா இருக்கும். பின்னால பாத்தீங்கன்னா தக தக தகன்னுட்டு அந்த ஒளி ஓட்டம் தெரியும், அந்த ஆறான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மூஞ்சிலே தேஜஸ் இருக்கும். நீங்க சில பேரை பார்க்கலாம், எத்தனையோ சாமியாருங்களை மூஞ்சியெல்லாம் பாத்தீங்கன்னா நிஜமாவே அந்த அந்த வந்து ஆன்மீக ஜொலிப்பு இருக்கும், அந்த ஆறா வந்து இருக்கும். அவங்க மூஞ்சிலே தெரியும், அந்த தேஜஸ் தெரியும். அவங்க அந்த அளவுக்கு தியானம் செய்யறதும் மந்திரம் சொல்றதும் அந்த இது வந்து அந்த அளவுக்கு அந்த ஆறா இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அவங்கள பார்க்கும்போது நம்ம தியானம் வந்து தன்னை அவங்கள பார்க்கும்போது நம்ம கையெடுத்து கும்பிடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். ஆக நம்ம வந்து சில பேர் வந்து கல்லறையில் கூட அமர்ந்துகிட்டு தியானம் செய்வாங்க. அங்க போன பிறகு என்னன்னா அங்க இருக்க ஆத்மாக்கள் இருட்டு உலகத்திலே இருப்பாங்க. அங்க வேதாளத்தை விரட்டி விடுவாங்க, அங்க இருக்கிற வேதாளத்தை எல்லாம் விரட்டி விடுவாங்க. ஆனா பூமி வாழ்க்கைக்கு இத்தோடு முடிஞ்சு விட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சில கைடன்ஸ் சோல் மூலமாக நமக்கு உதவார்கள் என்று நான் அவர்களுக்கு கற்பித்தேன். அவர்கள் கைப்பிடித்து அவர்களுடைய ஆசான்களிடம் செய்யும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அவங்க வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த வேதாளத்தை அங்க இருக்குது அப்படி பேய் பிசாசுன்னு சொல்லி எல்லாம் துரத்தி விடுவாங்க. அந்த அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நாம வந்து நான் வந்து அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் கையை பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு அந்த அவங்களுடைய ஆசிரியர்கள், அவங்க குருமார்கள் என்ன செய்யறாங்களோ அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவங்களை எல்லாம் வந்து மேலுலகத்துக்கும் அவங்க மோட்சம் அடைகிறதுக்கும் உண்டான அந்த தியானத்தை எல்லாம் அவங்களுக்கு கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு வேதாளம் சொல்லுவாராம். எல்லோருக்கும் நல்லது செய்யணும் இருந்தாலும் தன்னை புரிதல், செல்ஃப் ரியலைசேஷன் என்பதை மட்டும் உணரவில்லை என்றால் பலன் இல்லை. நீங்க வந்து உங்களை நீங்க உணரணும். நீங்க ரமண மகரிஷி கிட்ட போனீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காரு, உள்நோக்கி பயணம் செய்யும் தான் சொல்லுவாரு, உள்முக பயணம் செய்யணுவாரு. அப்போ என்னன்னா உன்னையே நீ அறிதல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாக்ரட்டிஸ் தான் சொல்றாரு. சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு, நீங்க உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிறாரு. அப்ப உன்னையே நீ அறிவாய் அப்படின்னா நீங்க யாரு, நீங்க எதுக்காக பிறந்தீங்க, நான் எதுக்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க அதுக்கு பதில் வரும் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம அதை உணரலைன்னா அது பிரயோஜனம் இல்லை. இது கிடைக்கதான் தியானம் செய்யணும் அப்படிங்கிறாரு. கண்களை மூடி தியானம் செய்யும் போது ஆஸ்ட்ரல் உலகத்துல பயணிப்போம். பிறகு தன்னைத்தானே நாமே பார்க்கக்கூடும். இந்த அற்புதமான மனித பிரிவில் ஆன்மாவை பற்றி புரிதல் இல்லாமல் இருப்பார்கள். இந்த அப்போ நாம என்னன்னா இந்த மனித பிரிவில உடல் வேறு ஆன்மா வேறு, நாம உடல் இல்ல ஆன்மா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம தியானம் செய்யறோம். நீங்க உடல் இல்லை, நான் ஆன்மா. ஆன்மாவுக்கு வந்து அந்த புரிதலுக்கு தான் நம்ம தியானம் செய்யறாங்க. மக்கள் இறந்த பின் வந்து இங்கேயே நின்று விடுகிறார்கள். நான் அவர்களை வேறு உலகத்திற்கு செல்ல உதவுகின்றேன். இந்த ஆத்மாக்களை பார்த்து பயப்படக்கூடாது. நமக்கு வந்து நாம் தியானத்திற்கு மெசேஜ், இந்த வாழ்க்கைக்கு இங்கேயும் மேலேயும் நெகட்டிவிட்டி ஏதும் இல்லை அப்படிங்கிறார். இப்போ அவர் கேட்கிறாங்க, இங்க எங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்னன்னு கேட்கும்போது வேதாளம் சொல்றாங்க, இந்த வாழ்க்கை இங்கேயும் மேலேயும் நெகட்டிவிட்டியே இல்லை, எதிர்மறையே கிடையாது. ஆகையால் இவர்கள் புரிதல் இல்லாதவர்கள். தியானிகள் பாசிட்டிவா மைண்டாக தியானம் செய்யாதவர்கள் நெகட்டிவ் மைண்ட் என்று சொல்லக்கூடாது. அப்போதுதான் நம் வாழ்க்கையில் உள்ள நிதர்சனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. யதார்த்தமா இருக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதை வந்து இந்த வாழ்க்கைய நம்ம எப்பயுமே ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வளர்ந்தோம், எனக்கு ஏண்டா இந்த கட்டம், எப்படியே இருந்துருவேனா, எனக்கு விமோச்சனமே கிடையாதா, உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் என் தலைமையிலேயே கொட்டிட்டான் ஆண்டவன், என்ன மட்டும் எழுதும் போது கண்ணை மூடிட்டு வந்து ஆணியில் எழுதிட்டானோ, எனக்கு ஏன் இந்த கட்டம் அப்படின்னா நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த நெகட்டிவிட்டி இல்லாம அவங்க வந்து எல்லாத்தையும் பாசிட்டிவா நினைக்கிறதுக்கு தான் இந்த தியானத்தை செய்ய சொல்றோம். தியானம் செய்யும் போது அவங்க உண்மையிலேயே தன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு
அருமையான வாழ்க்கையை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் அற்புதமாகவும் ஆரோக்கியமாகவும் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய தன்னுடைய மெசேஜை முடிச்சுக்கிறாரு. எனக்கும் இந்த சொல்லிக்கொள்ள நான் இதையும் ஆசைப்படுகின்றேன். எனக்கு கொடுத்த வாய்ப்பை மிகவும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். மற்றொரு தலைப்புடன் நாளை சந்திப்போமா? வணக்கம் அம்மா. தேங்க்யூ. மாஸ்டர்ஸ் அனைவரும் தியானத்துக்கு போகலாம். மாஸ்டர்ஸ், சுகஸ்திராசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதுகு தண்டுவடத்தை நேராக உட்கார்ந்து சோஃபாவின் மீதோ அல்லது தரை விரிப்பு இருந்தால் தரையில் உட்காருபவர்கள் தரை விரிப்பு பயன்படுத்தி அமர்ந்து கொள்ளுங்கள். சமணங்களிட்டோ இல்லை சேரின் மீது உட்கார்ந்தால் கால் மீது கால் போட்டு எக்ஸ் வடிவில் கிராஸ் செய்து கைகளை கைவிரல்களோடு பின்னிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தின் மீது கவனம். மாஸ்டர்ஸ், கண்களை மிருதுவாக மூடிக்கொள்ளுங்கள். அழகான இசை வழங்கப்படும். நம்ம 1/2 மணி நேரம் தியானத்துக்கு போகலாம். மாஸ்டர்ஸ்,
மாஸ்டர்ஸ் அனைவரும் யாரும் கண்களை திறக்க வேண்டாம். உங்கள் கைகளை பிரித்து கண்களை மேல் விரல் படும்படி 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 5 4 3 2 1 0. கைகளை எடுத்து கண்களை திறந்து கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். இனிதாம் இந்த தியானத்திற்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நன்றி கூறிக்கொள்ளலாம் மாஸ்டர்ஸ். கரகோஷம் எழுப்புவோம். மேம், அருமையான இசை இதற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். சார், கிளாஸ் சூப்பரா இருந்துச்சுங்க சார். அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஃபர்ஸ்ட் நம்ம நினைப்போம் அந்த வேதாளம் வந்து அது ஒரு கெட்ட ஆத்மா, நெகட்டிவ் எனர்ஜி அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். அவங்களும் ஒரு குருமார்கள்ல ஒருத்தர், அவங்களும் இந்த மக்களுக்கு வந்து ஞானம் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. இன்னைக்குதான் தெரிஞ்சுது. அதனாலதான் அவங்க வந்து நம்ம குருமார்கள் ஒன்னா இருக்கிறாங்க. அவங்க அது பேயிலயே நல்ல பேய் அந்த மாதிரி. ஏன்னா உருவம் இல்ல இல்லைங்க சார். நல்ல பேய் தான் மேடம். பேய்னால கெட்டது, அதுலயும் நல்ல பேய் அந்த மாதிரி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். அதுலயும் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இந்த பசங்க எல்லாம் வந்து அரியர் எழுத முடியாம சூசைட் பண்ற அளவுக்கு போறாங்க அப்படின்னு. இப்ப லைஃப்லயும் அப்படித்தானே சார் நடக்குது. இப்போ லாஸ்ட் வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாக்குறாங்க. சுத்தமா சான்ஸே இல்லாதவங்க தானே சார் அந்த லெவல் வரைக்கும் போறாங்க. சப்போஸ் அதுவும் வந்து அவங்க சோல் பிளான்ல இருக்குமான்னு கேக்குறேன். இப்ப எல்லாமே சோல் பிளான், அவங்க கஷ்டம் எல்லாமே எல்லாருக்குமேமா வாழணும்னுட்டு தான் அவங்க வர்றாங்க. சோல் பிளான்ல அப்படி இருந்தாலுமே அவங்க போன திருப்பி பிறவி கிடையாது. இப்ப ஆக்சிடென்ட் எல்லாம் செத்து போறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் சோல் பிளான்ல இருக்கும். அவங்க நான் இந்த மாதிரி இது ஆனேன்னுட்டு, இது இவங்களா படிக்காம செய்யாம போனதுக்கு என்ன பண்றது? படிக்காம அரியர் செய்யாம பாஸ் பண்ணாம இருந்தது என்ன பண்றது? அந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. அது சோல் பிளான்ல இருக்காது. திருப்பியா நம்ம பிறந்துட்டு மறுபடியும் எல்கேஜில இருந்து போறதுக்கு இது எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணிடலாம். இது ரொம்ப நல்ல விஷயம். இதுதான் தற்கொலை பண்றது வந்து சோல் பிளான்ல கிடையாதுமா. ஓகே ஓகே ஓகே. இது ஒண்ணு பண்றது, ஆமா, இந்த மாதிரி செய்யறதுலாம் இல்ல. வேதாளம் இது நல்லா இருந்தது சார். யம தர்மராஜா கூட இருக்குது மேடம். யம தர்மரும் கொடுப்பாரு மெசேஜ். ஓகே ஓகே ஓகே, சரி. அது இருக்கு மேடம். அது ஒவ்வொன்னா எடுத்து சொல்றாங்க. அது இருக்கு. யம தர்மராஜா அந்த 40 மாஸ்டர்ஸ்ல இருக்காங்க. ஆமா. இல்ல மேடம் சொன்னாங்களே வேதாளம் நல்ல பேய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்மள சொல்லி பயப்படுத்தி இருக்கிறாங்க மேடம். ஆன்மீக ஞானம் இல்லாதவங்க. ஓகே சார், ஓகே. அது ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க சார். இக்குழுவில் அனைத்து அன்பு சார், ஒரு நிமிஷம் சார். இக்குழுவில் இணைத்து பயணிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றி.